நேராக வந்து நம்ம குடியாத்தம் வந்து மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குடியாத்தம் தான் போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரா தீம் பார்க் அப்படின்னு ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கு தான் நம்ம அந்த தீம் பார்க்கு தான் போயிட்டு நம்ம இன்றைக்கி வ்ளாக் பண்ண போகிறோம். என்ன அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் அதுக்கப்புறம் போட்டிங் அது இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங்கெல்லாம் இருக்கும். அதான் சரி இன்றைக்கி அது ஒரு வ்ளாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு நாள் போகிறோம். இப்போது பைக் எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். போகிற வழியில் அப்படியே ஒன்றா நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோவாக நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக போடும். பார்ட் 2 வரையும் போட வேண்டியதாக இருக்கும். பார்ட் 2 வரையும் போட்டால் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்ட் 1லேயே முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம பைக்கில் வ்ளாக் பண்ணலாம், வாங்க நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம வாரம் வந்து நம்ம கோவிலுக்கு போனோம். நம்ம என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து நம்ம சீக்கிரமாக இன்கம் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட யூடியூப்னே 3 வருஷம் ஆகிடுச்சு. சரி, இந்த லாஸ்ட் 1 இயரில் ஆச்சு. கொஞ்சம் லாஸ்ட் 1 இயர்லனா அப்படின்னா கொஞ்சம் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும். இந்த வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக இன்கம் எடுக்கணும், அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வேண்டுதல். அதுக்காக நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதில்ல. கிட்டத்தட்ட நான் நான்வெஜ் சாப்பிட்டு வந்து 3 மந்த் ஆக போகுது. 3 மாதமாக நான் கறியை சாப்பிட்றதில்ல. பட் நானும் நினைப்பேன் என்ன அப்படின்னா, இந்த மாலை போடுறவங்களாம் எப்படி தாண்டா 48 நாள் கறி அதுன்னு சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒரு வேண்டுதல்னு நம்ம ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா 1 மாதன்றதில்ல, 1 வருஷம்னாலும் சாப்பிடாமல் இருக்க முடியுன்றது. பட் நானாக எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்றது, நான் கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள்னால் அது கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். வீட்டில் வீக்லி ஒன்ஸாக இருப்பாங்க. பட் நம்ம வெளியே எங்கன்னா போகிறப்போ, நம்ம வேலைக்கு போய்ட்டு வரப்பையும் அது இதுன்னு ஈவினிங்கில் வரப்போ சாப்பிட்டு வந்துடுவேன். பட் இப்போது ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு நான் சாப்பிட்டு. 3 மாதமாக நான் சாப்பிட்றதே இல்லை. பார்க்கலாம், எல்லாம் நன்மைக்கு நான் சீக்கிரமாக டெவலப் ஆகணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலுக்காக நான் 3 மாதமாக சாப்பிடாமல் இருக்கேன். பட்டு இன்னமும் சாப்பிடாம தான் இருப்பேன். ஏன்னா அப்படின்னா, நம்ம இன்கம் எடுக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். ஆமாம், இதில் ஒரு முக்கியமான ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சாப்பிட்றதில்ல, என் தங்கச்சியும் சாப்பிட்றதில்ல. தாத்தாவும் எங்கள் அப்பா எங்கள் இன்னொரு தங்கச்சி சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. பட் எனக்காக எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் சாப்பிடாம இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்னலாம் வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் வ்ளாக் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி கூடிய சீக்கிரமாக நல்ல ஒரு வீடியோவை போட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ லக்கி ஒரு 5K 2K அது இதுன்னு எதனா ஒரு வீடியோ மேலே வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு 4000 hours வாட்சிங் டைம் வந்துடுச்சுன்னா இன்கம் வந்துடும். இன்கம் வந்துடாது, இன்கமுக்கான அந்த மானிட்டேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறத்துலேருந்து ரெவென்யூ எதிர்பார்க்கலாம் நம்புகிறேன். ரொம்ப வீட்லேயும் வேறு எனக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டோம், 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, உங்களுக்கு போக்கிலே விட்டுட்டேன்றாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த இயர் லாஸ்ட் இயர் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன். முடியும் கண்டிப்பாக பண்ணுவேன். பார்க்கலாம். அதனால தான் வந்து நம்ம என்ன அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கே போய்ட்டு எனக்கு ஏதோ ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனதில் அவங்க சொன்னாங்க, உனக்கு எல்லாமே நேரம் நல்லாயிருக்கு, இது நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க.
பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனால் நீ வந்து அது நடக்கிற வரைக்கும் நீ வாரம் நீ தேங்காய் உடைக்கணும், சண்டே போய் தேங்காய் உடைக்கணும்னு இருந்தாங்க. அதுக்காக நான் ஒரு 3 வீக்காக நான் போய் தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்கிட்ட 3 வாரம் தான். 3 வாரத்தில் நான் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வாங்கிட்டேன். 3 வீக்ஸுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வாங்கிட்டேன். 4000 இருந்துச்சு. 5K அசால்ட்டாக வந்துச்சு. 5K 200 கிட்ட இப்போ சப்ஸ்கிரைப் இருக்குது. அந்த 3 வீக்ஸில் வந்து 5K 200 சப்ஸ்கிரைப் அசால்ட்டாக வந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த 3 வாரத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம். பட் ஆனால் அது நம்பாமல் இருக்கிறதானு தெரில. அதே மாதிரி லாஸ்ட் 3 வீக்ஸை கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்லை. அதே மாதிரி டைம் இருந்து நான் போகணுன்னு நினைக்கிறப்போ ஒரு டைம் போனப்போ கோயில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. போகணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் கோயில் இல்லை. அதனால் அந்த 3 வீக்கே நான் போல். இப்போது என்னவோ தெரில, வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. எப்படி சொல்கிறது, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிறதா இல்லை நேரம் விதி அப்படின்னு சொல்கிறதானு தெரியல. பட் செய்ய வேண்டியது கடமை, போகணும் அப்படின்னு வேண்டியது என்னுடைய உரிமை. போய் தான் ஆகணும். போகல அப்படின்றது என்னுடைய உரிமை தான். பட் ஆனால் எனக்கு போகணுன்னு தோணுது. இப்போ நான் அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ரெகுலராக 3 வீக்ஸ் போகல அப்படின்னு இந்த வாரம் போயிட்டு நம்ம கோவில் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக அதே ஸ்ட்ரைட்டாக வந்து மகேந்திர தீம் பார்க்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம ஒடுத்தூர் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து போகிறத வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதான் வயசு. இப்போ நம்ம ஒடுத்தூர் வந்துட்டு நம்ம 3 தேங்காய் வாங்கிட்டோம். இப்போ நேராக கோவிலாண்டு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம குடியாத்த போயிட வேண்டியதான். பலமாக பூஜை நடக்குது. அவ்வளோதான் வயசு. இப்போ நம்ம இங்கே வந்து சாமி கும்பிட்டு நம்ம ஒடுத்தூர்லேருந்து கிளம்பிட்டு இப்போ நேராக வந்து நம்ம குடியாத்தம் வந்து மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்குக்கு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்னலாம் கேம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம விளாகில் கவர் பண்ணுறோம்.
இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிஆர் பாளையம் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜிஆர் பாளையம் வந்துட்டோம். அங்கேருந்து மாதனூர் போயிட்டு மாதனூர்லேருந்து குடியாத்தம் போயிட்டு குடியாத்தத்தில் தான் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தீங்களா, பெட்ரோல் வந்து 1 லிட்டரு 70 ரூபா அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் கிவ்அவே கொடுத்தோம்ல, அது வந்து இந்த ரூட்டில் தான் இருக்குது. அந்த இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள அந்த ஏரியா வந்துடும். நம்ம அந்த பெட்ரோல் பங்கில் தான் நம்ம எப்போ ரெகுலராக பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் பங்கில் தான் நம்ம எல்லாருக்கும் வந்து 1 லிட்டரு 70 ரூபா அப்படின்னு நம்ம கிவ்அவே கொடுத்தோம். பெட்ரோல் கிவ்அவே கொடுத்துறது இந்த பெட்ரோல் பங்கு தான். பட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே தான் கொடுத்தோம் இந்த பெட்ரோல் பங்கில் தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, பெட்ரோல் கிவ்அவேலாம் கொடுத்தோம். பட் அதுக்கு எவ்வளோ வியூஸ் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களே சிரிப்பீங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் 61 வியூஸ் தான். நம்ம பெட்ரோல் கிவ்அவே கொடுத்து பண்ணி ஒரு வெறும் 61 வியூஸ் தான் வந்துச்சு. அதுக்கு லைக் வந்து 11 லைக்ஸ் தான். 11 லைக் 61 வியூஸ். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பார்க்கலாம், ஸ்டார்டிங்லலாம் கிடச்சிடாதுல்ல. இந்த மாதிரி சமயத்தில் தான் எது நடந்தாலும் மனசை நம்ம தேத்திக்கணும் வேண்டும். ஒரு வியூஸ் வந்தாலும் சரி, வியூஸே வரலைனாலும் சரி, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை எப்போவுமே கைவிடவே கூடாது. காசு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் அப்படி தான் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபே ஏறல. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே வந்து ட்ரை பண்ணினுக்கிறோம். சப்ஸ்கிரைபரில் 1K வரல அப்படின்னு ஒரே போராட்டம், ஒரு புலம்பலாக இருந்தோம். பட் ஆனால் அந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு அந்த 1K சப்ஸ்கிரைப் வாங்கிட்ட அப்புறம் இப்போ என்கிட்ட 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. பட் எனக்கு அந்த 1K வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்ட அப்புறம் 5K சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் எது நடக்குதோ நடக்கலையோ, நல்லதோ கெட்டதோ, எது நடந்தாலும் நன்மைக்கே எடுத்துன்னு முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் முடியும். கான்ஃபிடென்ட், நல்ல ஒரு மனதைரியம் தான். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதனூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம கிருஷ்ணகிரிக்கு வந்து ஒரு நாள் போயிருந்தோம்ல, அது இந்த லொக்கேஷன் கூட உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். பட் அதுக்கும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ வரல. பட் ஆனால் சுத்தமாக வீடியோ சரியில்லை தான், அது எனக்கே தெரியும். இப்போ நம்ம கேமரா வாங்கிட்டு இருக்கோம்ல, இதில் கொஞ்சம் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். இதுதான் வந்து மாதனூர் பிரிட்ஜ்.
ஏய் சூர்யா எங்க சாப்பிட்டியா? ஜாலியாக பிளாக்கர்றாரியா? இல்லை இல்லை போகலாம். சாப்பிட்டேன்டா. பரவாயில்ல. எப்போ வந்த? நான் இங்கே தான் இருக்கிறேன். ப்ளஸ் ஒன் அங்கே சேர்ந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. போன வருஷம் ஃபுல்லாகவே வரல. ரீசெண்டாக பார்த்தேன் இந்த ஹெல்மெட்டில் நைட்டில் போகும்போது. நீ தானான்னு ஒரு டவுட். வண்டி மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது நீ தானே. ஆள் அடையாளம் தெரியும் போது. சரி சரி. குடியாத்தம் வேலைக்கா? குடியாத்தம் விளாக். குடியாத்தம் விளாக் போயிட்டு வரேன்டா. ஜாலியாக போயிட்டா. நாளைக்கு கூட திருவிழா வச்ச நாள் எனக்கு தெரியலையே. போனால் நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கிறது அதுக்கும். நான் எங்கள் ஊர் திருவிழாவே எனக்கு தெரிலடா. எங்கள் ஊர் திருவிழாவே பசங்க சொல்லி தான் தெரியும். மாடிஃபிகேஷன் யார் நல்லா பண்ணுறாங்க ஊரில்? மாடிஃபை வண்டி மாடிஃபிகேஷன் வேலூர் பழைய மாடலு 2012. சரி நான் கேட்டு சொல்கிறேன். என் நம்பர் கால் பண்ணு. நம்பர் எனக்கு நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரிடா சரி பத்திரம் பார்த்துப்போம். சரி எங்கே போகிறீங்க இப்போ? இங்கே வாணியம்பாடி. இங்கே அங்கே போயிருந்தீங்க? வீடு இங்கே தான் நாங்கள் ஊரில். ஏன் வாணியம்பாடி? ஏன் வாணியம்பாடியே? போய் டிவி எடுத்துன்னு மாட்டுக்கு அரிசி எடுத்துன்னு போய். சரிடா சரி பத்திரம் பார்த்துப்போம். ஆண்டா அந்த பையன் வந்து யார் அப்படின்னு பார்த்தாடின்னா அவன் அந்த பையன் அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா இந்த நான் கம்பெனிக்கு வரவன்ல வரப்போ லிஃப்ட்டு கேட்பானுங்க மாதனூருக்கு. அங்கேருந்து நான் கொடுப்பேன். இது பாலூர்லேருந்து லிஃப்ட்டுக்கு தருவேன்னா பாலூர்லேருந்து மாதனூர் வரையும் கூப்பிட்டு வருவேன். அப்பப்போ பேசி பழக்கம். அதுக்கப்புறமா தான் அவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசி பழக்காயிட்டு ஒரு 5-6% நல்லா க்ளோஸ் ஆனானுங்க. நம்பர்லாம் வாங்கி இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் வாங்கினானுங்க. இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப நாள் வச்சு மெசேஜ் பண்ணப்போ பெங்களூரில் இருக்கிறான்னா ஊருக்கு வந்துட்டுக்கிறான். இப்போ தான் பார்த்தேன். என்ன இதான் பாலாரா? பாலாறு பிரிட்ஜா? இதுதான் வந்து அதான் நல்லா பெருசாக இருக்குது இல்லை? இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலாறு பிரிட்ஜு. நம்ம குடியாத்தம் போகிற ரூட்டில் ஒரு பாலாறு பிரிட்ஜு இருக்குன்னவங்கள அதுதான் இந்த பிரிட்ஜு தான். ஏன்னா வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து குடியாத்தம் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஒரு 15 மினிட்ஸில் வந்து குடியாத்தம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து நம்ம லொக்கேஷன் போட்டு லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணி அந்த பிளேஸுக்கு வந்து நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் குடியாத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து நம்ம குடியாத்தை வந்து ரீச் பண்ணுறோம். அப்போ நம்ம மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே வந்து நம்ம குடியாத்தை ரீச் பண்ணுறோம். பட் என்ன அப்படின்னா நம்ம அந்த சவுக்கு இருக்குது, அந்த சவுக்குலேருந்து கொஞ்சம் டிராஃபிக் அது இதுன்னு கொஞ்சம் இருக்கும். சண்டே வேறு இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரியல. டிராஃபிக் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன். லொக்கேஷன் இங்கேயே வந்து நம்ம போட்டு ட்ராக் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம குடியாத்தம் போயிட்ட அப்புறம் எந்த பக்கம் வரணும் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஆகிடும். லொக்கேஷன் இங்கேயே போட்டு ட்ராக் பண்ணிடலாம்.
அப்புறம் குடியாத்து போயிட்டு அப்புறம் எந்த பக்கம் வரணும் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி ஆகிடும்ல. இன்னும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து 5.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 நிமிஷத்தில் வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிவிடுவோம்னு வந்து கூகுள் மேப் சொல்லுது. ரொம்ப சந்தா போதே. அது மெயின் ரோடு இப்படி கூப்பிட்டு வரத்துக்கு தான்டா. அது சவுக்கு போய் சுற்றி நேரத்துக்கு ஷார்ட்கட்டில் இப்படியே கூப்பிட்டு வந்துக்குது. எல்லாம் சவுக்கு போயிட்டு சுற்றி அதான் நான் கூட என்னடா உள்ளே வருது சந்தா இங்கே எங்கன்னா இருக்குமோன்னு பார்த்தேன். காருங்களா அந்த பக்கம் ஊர் இருக்குதா? நான் இன்னும் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரு. இன்னும் 2 கிலோமீட்டர் காட்டியா? நான் என்னடா காட்டினேன்? அவங்களா தாண்டா வந்தாங்க. அவங்களா வந்து அவங்களா தண்ணி போயிருக்கிறாங்க.
பயம், உயிர் மேலே அவ்வளோ பயம். இன்னும் ஸ்ட்ரைட் போனோம்டா. இதில் எங்கே ஸ்ட்ரைட் போனோன்னு காட்டுதே. இதில் ஸ்ட்ரைட் போனோன்னு காட்டுதேடா. கூகுள் லொக்கேஷன் ஒரு இடம், ஆனால் கூகுள் லொக்கேஷன் ஒரு இடம் காட்டுது. போர்டு இருக்குது தான். சரி, நம்ம பேனரில் இருக்கிற நமக்கு இந்த பேனர் இருக்கிற வழி. நமக்கு வந்து கூகுள் மேப் வந்து ஒரு வழி காட்டுது. பட் ஆனால் இங்கே ஒரு பேனர் வச்சுருக்குறாங்க. நம்ம இந்த பேனர் வச்ச வழியாக தான் நம்ம போகிறோம். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த எப்படி வழின்னு தெரியலையே. பூவெல்லாம் கீழே விழுதே. அப்பா பூ போச்சா. லெஃப்டா ஸ்ட்ரைட்டாடா? கூகுள் மேப் லெஃப்ட் ஹேண்டு, இந்த இடங்க ரைட் ஹேண்டு. ஒரு இவங்க லொக்கேஷனை மாற்றிட்டாங்களோ? இவ்வளோ கார் இருக்குது, அவ்வளோ கார் இருக்குது பாருங்க. ஃபுல் க்ரௌடோ இன்னைக்கு. ஃபன் பண்ணுறோன்றியா? இப்படியே விட்டுலாமா? ரேடியேட்டர் ஒரு ஒன்று இது. 6330 6330 நான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வண்டியா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம
கீழே எங்கள் பைக் வந்து பார்க்கிங் போட்டுட்டோம். பைக்கை பார்க்கிங் போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பைக் வந்து இந்த இடத்துல தான் அந்த லாஸ்ட் கார்னரில் நம்ம பார்க்கிங் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நடந்து போயிட்டு எங்கே போனோம் அப்படின்னு தெரியல. போயிட்டு தான் எல்லோரும் மேலே வர்றா நல்லா இருக்குதா? தூட்டு கொடு இங்கே தரணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 டிக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டோம். 2 டிக்கெட் நானும் என் தம்பி வந்துருக்கோம். 2 பேரும் சேர்த்து 2 டிக்கெட் ஆகிட்டோம். ஃபுல்லாக ஒன்றா போய்ட்டு நம்ம எல்லாமே ஒன்றா வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு ரைடாக எல்லாத்தையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா தெரியல. இப்போ எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எங்கேருந்து போகலாம்?